இது எங்க போகுதுன்னா ஜெயலலிதா காலத்து ஆடு மாடா இருக்க தடை சட்டம் அங்க போகுது. இல்ல ஆனா முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல எம்மதம் நம்மதம் அப்படின்னு சொல்லி. ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க? முடியாது, வில் ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ் சொல்ற ஸ்டாலினுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. முஸ்லீம் சைடையும் கேட்கணும் ரெப்ரசன்டேஷன்ல கேட்கிற ஒரு குறைந்தபட்ச சட்ட அறிவு கூட இல்லாத ஒரு அரசா இது? எடுத்து போட்டு நியாயம் கேட்கிறோம், வண்டையா வந்து திட்ட வரான், கடிக்க வர்றான். தாவேக்கா பிஜேபி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி இல்ல, பிஜேபியோட மோசம். இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்கான் தேங்க்யூ அப்படின்னு போட்டு முதலமைச்சர். இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜயாச்சு, அதான் பிரச்சனையா இருக்குங்கிறேன். புரியுதா நான் என்ன சொல்றது? இவரை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம ஒளிஞ்சுக்கிறார் போய். ஆனா வேலையை கணக்கச்சிதமா செய்யறாரு பாஜக. காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு சார். அது இன்னும் சூப்பர். எப்போது எங்கு முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் பிரச்சனை என்றாலும் இஸ்லாமிய தலைவர்களை தாண்டி முதல் குரல் ஒன்று வரும். அந்த குரலைத்தான் நாங்கள் எப்போதுமே எதிர்பார்ப்போம். அந்த குரல் இப்போ இந்த நொடி வரைக்கும் வரல. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கு. திமுக சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி பதட்டமாகவே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. இவங்களுக்கு வந்து அல்லுமாவோடும் சிமியோட தொடர்பு இருக்குறாங்க. வந்துட்டானா, என்னுடைய ஆரிஜினுக்கு வந்துட்டானா இவன்? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 29ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. நீங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவரும் கூட. சென்னை உயர்நீதிமன்றம் மே 27ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதுல பொது இடங்கள், அதாவது அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து பொது இடங்கள்ல ஆடு மாடுகளை பலியிடக்கூடாது அப்படின்றது. இப்போ பக்ரீத் பண்டிகைன்றது இந்த குர்பானி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுகளை பலியிட்டு அதை மற்றவர்களுக்கு வழங்குவது அப்படின்றது இந்த பண்டிகையில ஒரு பழக்கமா இருக்கு. இந்த உத்தரவு இந்த வருடத்திலிருந்து தான் வருதா, இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி உத்தரவுகள் வழக்குகள் வந்திருக்குதா? எப்படி பாக்குறீங்க? கடந்த 2023 ஒரு ரெட் பெட்டிஷன் 15220 ஆஃப் 2023 அரசு தரப்பு வாதாடுகிறது. இதே மாதிரியான ஒரு வழக்கு. அது அரசு தரப்பு வாதாடுகிறது. அதை சொல்லுது, திஸ் கைண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஸ்லாட்டரிங் ஆஃப் அனிமல்ஸ் டியூரிங் தி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் cannot be termed to be violation of either the act or the rules. எந்த ஆக்ட் இப்போ எதையெல்லாம் இந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து 2 நீதிபதிகள் கொண்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையில் அந்த அமர்வு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, குறிப்பாக பண்டிகை காலங்களில் இப்படி வெட்டப்படக்கூடிய ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப இலகுவான புரிதல் இது. இதை யார் செஞ்சுருக்கணும் அப்படின்னா அரசு செஞ்சுருக்கணும். இந்த வாதங்களை எடுத்து வைத்திருக்க வேண்டியது. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு முதலமைச்சர் வந்தாராங்கிறதுல பிஸியாக இருந்தால் ஒன்றுமே கழட்ட முடியாது இந்த மாநிலத்தில். அப்போ அடுத்தது அந்த ஆர்டரில் 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டில் ஒரு பெட்டிஷனருக்கான கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டில் ஒரு லார்ஜர் இஷ்யூ சொல்கிறார். என்ன சொன்னால், திஸ் கோர்ட் cannot decide the same at this moment, especially just before the date of religious festival slated to be conducted on 17/6/2024. just before the date. புரியுதுங்களா? அந்த இது வந்து வழக்கு நடக்குது 17/6, அதாவது 18/6 அந்த 2024 அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பக்ரீத் வரப்போகுது. அரசு தரப்பிலிருந்து வாதம் வைக்கப்படுகிறது, இப்படி நீங்க இவ்வளவு குறுகிய காலத்தில், பக்ரீத் வர இருக்க குறுகிய காலத்தில் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம, அல்லது அவர்களையும் ஒரு பார்ட்டியா சேர்க்காம, இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்றத உள்வாங்காம இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு உறுதியாக தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிய வைக்கிறார். அரசு இங்க என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இல்ல முந்தைய அரசு செய்திருக்குது, இப்ப செய்யலங்கிறீங்களா? எப்போதும் இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்திருக்குது. வழக்கும் வந்திருக்குது, தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. சார் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒட்டக சம்பந்தமா இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது. அதை நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒட்டக சம்பந்தமா வந்தது. நான் முதல்ல பதறி போய் ஃபர்ஸ்ட் நான் தான் இதை போட்டேன் ட்விட்டர்ல எடுத்து. முதல்ல நான் தான் போட்டேன். இந்த ஆர்டர் வந்தோடனே பதட்டத்தில் போடுறேன். பைத்தியக்காரனுங்க குரங்கு பரான்ற மாதிரி வந்து பரான்றானுங்க. எதுக்கு போடுறோங்கிறதே புரிஞ்சுக்காம. அப்போதான் ஒரு அவேர்னஸ் பிறக்கும். அப்போதான் எல்லாரும் அதை விளங்கிக்குவாங்க. கவர்மெண்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கும்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். முந்தைய அரசு பண்ணிடுறேன். நான் கேட்குறேன், நான் ஒரே ஒரு கொஸ்டின், யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து? இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த அரசு உங்களோட நிற்கும். நீங்க உங்ககிட்ட அவ்வளவு தெம்பலாம் எதிர்பார்க்கல. சிறுபான்மை அரசு தான் அப்படின்னு சொன்னாரு. நம்ம சிறுபான்மை அது அப்ப சொன்னாரு, இப்ப சொல்லலை. அதான பிரச்சனை. நாங்க உங்ககிட்ட இவ்வளவு பெருசா எதிர்பார்க்கல. எவ்வளவு பெருசா?
they are not afraid of consequences. இந்த பின்விளைவுகளுக்கெல்லாம் நாங்க பயந்தவங்க இல்ல. திருப்பரங்குன்ற ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் பிரச்சனை இல்ல, அது வந்து பப்ளிக் பிளேஸ்ல வெட்டணும்னு வரல. சொல்றேன், நான் பக்காவா டீகோட் பண்ணி தரேன் உங்களுக்கு கேஸ் என்னன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்ல இது இல்ல, அதெல்லாம் கேட்கலையா. நீ பதட்டப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அதை சொல்ல வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? சில இடங்கள்ல தான் அதை வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. மாடுகளை திருப்பி அவங்க முதலாளிகள் கிட்டே சில இடங்களில் எதை காரணம் காட்டி? இது வந்து உத்தரவு காரணம். அந்த உத்தரத்தை காரணம் காட்டி பல இடங்களில் செஞ்சிருந்தா செய்யலாம்ல. சென்னை, கோவை, சிங்கப்பெருமாள் கோயில் அந்த மாதிரி போதாதா? சார், யார் ஒரு இடமா இருந்தாலும் கொஸ்டின் தானே சார். ஒரு இடம் நான் கேட்கறது ஒரு இடம் தான். சில இடம்லாம் கிடையாது, பல இடத்துல நடந்துச்சு. இல்ல நான் பர்சனலா ஈடுபட்ட ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அவரு 20 வருஷமா பண்றாரு, கூட்டு குர்பானி கொடுக்குறாரு. அவரை தலையிட்டு அந்த மாடுகள்லாம் அவர் கடைசியில ஒரு இடமா அமுச்சு விட்டார். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீங்க போயிட்டு இதுல பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க கோசாலை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. நீங்க போய் தொட்டில இறங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க கேட்ட ஆரம்பிச்சனால இதை நான் சொல்றேன். இது முந்தைய அரசுகள் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அப்ப லாஸ்டா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, the larger question also can only be decided after giving reasonable opportunity of hearing to those community members also. எவ்வளவு அழகு சார் இது. இங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கான வாய்ப்பும் இல்லை. அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு வந்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு பேசுறதுக்கு இங்க வாய்ஸும் இல்லை. அத வாய்ஸ் இல்லாம ஏதோ ஒரு தீர்ப்பாயிருச்சு, வழக்கம் போல அவகாசம் கொடுங்க. உங்களுக்கு கொடுக்குற அவகாசத்துல நாடு நாசமா போற வரைக்கும் உங்க அவகாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? நாங்க இன்னைக்கு 3 இடத்துல இருந்து நாளைக்கு 30 இடத்துல நடக்காதா? இன்னைக்கு 3 இடத்துல எதுக்காக சொல்றாங்க? அவர் கம்ப்ளைண்ட்ஸ் கால் கொடுக்குறாரு. சார் நெக்ஸ்ட் நான் உட்காருவேன், நான் கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நான் கேட்பேங்கிறார். அதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா அந்த தீர்ப்பு தெளிவா இருக்கு. அவர் கொடுத்த தீர்ப்புல பாயிண்ட் தெளிவா இருக்கு. ensuing பக்ரீத் ஆர் அதர் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். பக்ரீத்துக்கு மட்டும் இல்ல, சேர்த்து எல்லா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸும் சேர்த்து இருக்கு. இப்ப கடா வெட்ட என்ன பண்ண போறீங்க கோயில்ல? இல்ல, அதுல இப்ப முஸ்லீம்களுக்கு தானே அவர் சொல்றாரு. வந்து இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத் ஆர் எனி அதர் டைம் அதையும் சேர்த்து தான் சொல்றாரு. பக்ரீத் மட்டும் கிடையாது. ஏன் ஆசை பேசிக்ல இருந்து பார்க்கணும். இல்ல, ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலியிடுவது கட்டாயம் அப்படின்னு ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கடமை கிடையாது அப்படின்னு தீர்ப்புல இருக்குல்ல. அதுதான் இருக்குல்ல, அதுதான் தீர்ப்புல இருக்கு. கட்டாயம் இல்லைன்னு இவருக்கு சொன்னாங்களா? இவர் அதுக்கு வந்து சில இது காரணங்கள் காட்டுறாரு. அவர் வந்து சில வழக்குகளுடைய முன்னுதாரணங்களை காரணமாக மேற்கு வங்கம். ஆனா சார், கூட்டு குர்பானி கொடுக்குறப்ப நாங்க 2 தான் தர முடியும். ஒண்ணு மாடு, இல்லைன்னா வந்து ஒட்டகம். இப்ப வசதி படைத்தவர்கள் ஆடு கொடுப்பாங்க. அதை விட குறைந்த வசதி படைத்தவர்கள் ஒட்டகமோ மாடோ கொடுப்பாங்க. ஒட்டகத்தை என்னென்னவோ தான் சொல்லணும், அதை சொல்ல வந்து விட்டம் பாருங்க. ஒட்டகத்தை இப்படிதான் ஒண்ணுலமாக்குனாங்க. சார் எல்லாரும் கொடுக்குறாங்க ஒரு குர்பானி, அதை கொடுத்துட்டு வந்தா அதுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லைங்கிறது தான் நீதிமன்றத்துடைய கேள்வியாவே இருந்துச்சு. இது புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல கேள்வியை ப்ராப்பர் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்தா சொல்லி தடுத்தாங்க. அதே தான் மாட்டுக்கும் இப்ப கொண்டு வராங்க. இப்ப ஒட்டகம் என்ன ஆயிடுச்சு, கடைசியில ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லைன்னா நான் எங்க போய் தேடுவேன் ஸ்லாட்டர் ஹவுஸ்னு விட்டாங்க. இப்ப மாட்டுக்கு நீங்க உங்க வீட்டுல அந்த உத்தரவை ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கிட்டு வெட்டுறதுல என்ன இருக்கு சார்? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு வீட்டிலயும் மாடுகள் கொண்டு வந்து அறுக்குறாங்க. எல்லாரும் போய் மாவட்ட அலுவலகத்துல போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இது நடைமுறைக்கு மேல சாத்தியமான விஷயமா? ஒண்ணு நடைமுறைக்கு சாத்தியமான விஷயமா? ஒண்ணு இல்ல, அனுமதிக்கப்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமான விஷயமா? ஒண்ணு சார் சொல்ல முடியுங்க. இல்ல, அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னா அவர் எதை சொல்றாரு நீதிபதி? டெசிக்னேட்டட் ஸ்பாட்டுங்கிறாரு. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய யாருடைய பொறுப்புனா நீங்க தான் சொல்லணும். நான் தான் வரேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேங்கிறேன். டெசிக்னேட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு அடுத்ததான் சொல்ல வரேன். டெசிக்னேட்டட் ஸ்பாட்டுங்கிறாரு. மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சா மறுநாள் பக்ரீத். குறைந்தபட்சம் என்ன சொல்லலாம்? நான் சொல்றது வந்து இதை ஏத்துக்கணும், சட்டத்தின்படியே வரணுங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச பாயிண்ட் சொல்றேன். விடிஞ்சா பக்ரீத், அடுத்த வருஷத்துல இதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்த சொல்லி சொல்றேன். நீங்க வந்து அரசு வந்து இதுக்கான பொறுப்பு எடுக்கணும். இதை நான் வர்றேன் உங்க பாயிண்ட்டுக்கு. இதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதனால நான் இதை சொல்லணும். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். பெட்டிஷனர் வந்து இந்து மக்கள் கட்சிக்காரரு. அவருடைய வேட்புமனு கூட நிராகரிக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர்ல இந்து மக்கள் கட்சி சார்பாக நிற்கிற பெட்டிஷனர். ஆனா தீர்ப்பு சொல்லுகிறது ஹீஸ் அன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு. ஆக்டிவிஸ்ட் ஆகுது. இந்து மக்கள் கட்சிங்கிறது என்ன இதா சமுதாய சேவை செய்யற அமைப்பா? அது அவருடைய பின்புலத்தை அடையாளத்தை ஏன் மறைக்க வேண்டும் சார்? எங்களுக்கு சம்பந்தப்பட்ட பல வழக்குகளை நீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். இது வந்து ஃபெமிலியாரிட்டிக்கு போடப்பட்ட வழக்கு. நீங்க இது முன்னாடி என்னென்னலாம் சமுதாய சேவை பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கேட்குது நீதிமன்றம். ஆனா இவரை ஹீஸ் அன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த தீர்ப்பு சுயம் சேவக் தானே. சுயம் சேவக்னா உங்களுக்கு தானே சுயமான சேவை செஞ்சீங்க. சுயம் சேவக்னா அது ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு தானே. இந்தியாவில் தொடர்ந்து பல்வேறு கலவரங்களில் இருந்து, பாபர் மசூதி இடிப்பில் இருந்து, பல்வேறு
வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்ட ஒரு அமைப்பு தானே. இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட, தன்னுடைய தீவிரவாத செயல்களுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தானே சுயம் சேவக்னா. அப்படி பார்த்தா அப்ப அவர் ஏன் இந்த வழக்கு கொண்டு வராருன்னு வழக்குல உள்நோக்கம் பார்க்கலையா பல நீதிமன்றங்கள்? அந்த கேள்வியை கேட்கலையா? அப்ப அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட். ஆமா, ஆக்டிவிஸ்ட். சரி, அவர் போட்ட வழக்கு என்ன, நீங்க கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீதிமன்றத்துக்குங்கிறது வேற விஷயம், அதை நான் வந்து மறுக்கல. ஆனா உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இதை கொடுக்கிற நீதிபதி யாருன்னு மக்கள் பாக்குறாங்களே. திருப்பரங்குன்றத்துல தீர்ப்பு கொடுத்த அதே நீதிபதி இங்க தராரு, ஏன் தராருன்னு பாப்பாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. நாங்க இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோமா நான் கேட்கறேன். இருக்க உரிமையை ஏன் பறிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். அதுக்கு யார்ட்டையும் பதில் இல்லையே. இது முன்னாடி நாங்க வாங்கிட்டு இருந்தோமா, இல்ல எங்களால அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நடந்துகிட்டு இருந்துச்சா? அவங்க பூட்டிய வீட்டுக்குள்ள சார் இந்த பிரச்சனை எப்படி போகும் அப்படின்னா, இன்னைக்கு மாடு சார். ஆனா தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, மாடோ வேற எந்த பிராணியோன்னு பின்னால சொல்லுது மொட்டையா. பயங்கர வேகான ஜட்ஜ்மெண்ட் இது. அந்த வேகம் வந்து தனக்கு சாதகமா தான் அவங்க பயன்படுத்துவாங்க. எப்படியும் அது கோழிக்கும் பொருந்துமா? சொல்ல போனா கோழிக்கும் பொருந்துமே. நீ வீட்டுல கூட டெசிக்னேட்டட் ஸ்பாட்டுக்கு தான் போகணும் அப்படி பார்த்தா. அப்ப தெளிவா இல்லைங்கிறேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, கவுண்டர் வாங்குறாங்க. இப்ப பாருங்க, கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணதா அவர் வந்து பேராகிராஃப் 5 and 4 and 5ல வந்து கவுண்டர் அஃபிடவிட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 4th பாயிண்ட்ல சொல்றாரு. 21/5/2026 அப்ப ரெஸ்பாண்டன்ட் போலீஸ், நல்லா கேளுங்க, அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது his complaint is that for the purpose of Qurban on the occasion of Bakrid, arrangements have been made for slaughtering cows and calves in areas not designated as slaughterhouse. அவர் கேட்கறது ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆக, அதாவது தொட்டிகளாக முடிவு செய்யப்படாத பலியிடங்கள், அது சொல்லுவாங்க இல்லையா, அறி இடங்கள் என்னமோ சொல்லுவாங்க பிற தமிழ்ல. அந்த தொட்டிகளாக முடிவு செய்யப்படாத இடங்கள்ல வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு இடத்தை பார்த்து அவர் சொல்றாரு சார். அப்ப have not been made, arrangements have not been made, cows and calves in areas not designated as slaughterhouse. He submitted a representation to the authorities போய் கொடுத்தார். Since it was not considered, he filed a present writ petition for directing the authorities. ஏன் இந்த மாதிரி டெசிக்னேட்டட் ஸ்பாட்டா இல்லாம மற்ற இடங்கள்ல ஏன் இருக்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டினா கேட்கிறாரு. ஏன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு வரும்போது புரிஞ்சிடும். அதுக்காக திரும்ப படிச்சு காட்டுறேன். இதுதான் அவருடைய பிரேயர். அதுக்கு இவர் கவுண்டர் கேட்கிறாரு ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட. அப்ப ரெஸ்பாண்டன்ட் சொல்றாங்க, 21/5/2026 the respondent police visited the scene of occurrence and inspected the place designated for cow slaughter, Qurban. Upon such inspection, the respondent police came to understand that the concerned authorities had erected a temporary shed. கேளுங்க, ஒரு temporary shed for the purpose of conducting cow slaughter. அவங்க அந்த இடத்துலயே in a non-public area, பொதுமக்கள் பெரும்பாலும் இல்லாத ஒரு இடத்துல, தனிமையான ஒரு இடத்துல ஒரு ஷெட்டை எரெக்ட் பண்ணி, ஒரு பொதுமக்கள் இல்லாத ஒரு இடத்துல, without causing any obstruction to traffic or offending the religious sentiments of persons belonging to other communities. 3 விஷயத்தை சொல்றாங்க. அதை உள்வாங்கி கொண்ட ஒரு நீதிபதி, நல்லா கேளுங்க, நீ ஊருக்கு வெளியே வெட்டினாலும் பரவாயில்ல, அது டிராபிக்கு எந்த இஷ்யூ இல்லாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோயில் பக்கத்துல அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருந்தாலுமே, கோயில் பக்கத்துல ஒரு முஸ்லீமுடைய வீடு இருக்கான், வீட்டை தான் வச்சிருக்கான், என்ன பண்ண முடியும்? ஆனால் அது பாரு அப்படியும் இல்ல, அவன் இருக்கிறது, இவன் கேட்டது கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் விளக்கமும் கொடுக்குது. அது எங்கேயோ ஒரு தூரத்துல ஒரு ஷெட் போட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க. இது பப்ளிக் பிளேஸா? இதைத்தான் நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணா. இல்ல, அதை கண்காணிக்கணும். அங்க வந்து கன்றுகள் அறுக்கப்படலையா, இல்ல பால் கொடுக்குற மாடுகள் அறுக்கப்படலையான்றதை யார் பாக்குறதுன்னு கேக்குறாங்க நீதிபதி. அடுத்த பாயிண்ட் வருவோம். இப்போ அதுதான் இப்ப அடுத்த பாயிண்ட். நீங்க அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னா, அங்கதான் நான் வந்தேன். பிரேயர் என்னன்னு கேக்குறேன். பிரேயர் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நான் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறாங்க. அப்புறம் என்ன கேக்குறாருன்னா, கவு கால்ஸ் எதா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிட்ரீவ் பண்ணணும், அதை கொண்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இவர் என்ன கேக்குறாரு, நான் பப்ளிக் ஏரியால இல்ல அப்படின்னு போலீஸ் விளக்கம் கொடுத்த பிறகும் அதே மாதிரி இது இவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறாங்க, அது வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸான இடத்துல இல்ல அப்படின்னு. இப்போ உங்க பாயிண்ட் நான் இப்ப வச்சுக்கிறேன். அதாவது பசு, அதே மாதிரி காப்ஸ், கன்று சப்ஜெக்ட் வருவோம் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப அவர் நீங்க சொல்ற பாயிண்ட் வராரு 8வது பாயிண்ட்ல. Supreme Court observed that many Muslims do not sacrifice cows on Bakrid. இது என்னது? இது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க கவுஸ் வெட்டக்கூடாதா? இது என்ன காலத்து நியாயம்? அதுக்கு வந்து முகமது ஹனீஃப் குரேஷி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். எங்க நாங்க என்ன பண்ணணும்னு, அது அவர் மத உரிமை. அதுக்காக தான் அதை படிச்சு காட்டல. எல்லாம் ஒரே மதம் தானே சார். எல்லாம் ஒரே மதம்னா நான் வேல் குத்துவேனா, இல்ல அவங்க நோம்பு இருப்பாங்களா, இல்ல அவங்க ரம்ஜான் கொண்டாடுவாங்களா? எல்லாரும் ஒரே மதம்ங்கிறது அந்த மதத்தினுடைய உணர்வை புரிந்து நடந்து கொள்வது. அதுக்காக அது நான் எடுத்துக்க முடியாது, அவங்க எடுத்துக்க முடியாது. இல்ல சார், அந்த மதத்தில் தடை செய்யப்பட்டதும் அந்த மதத்தில் அனுமதிக்கப்பட்டதும், இந்து மதத்துல வந்து சாமி ஆடுற இதுலயே நான் பார்த்திருக்கிறேன், மது குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த எல்லாம் ஒரே மதம் தான். நான் எடுத்து குடிக்க முடியுமா? நம்ம இதுல வந்து மாடு அறுத்து சாப்பிடுவாங்க.
எல்லாம் ஒண்ணுதானே. அவங்க அந்த மாட்டு புனிதமான நடிகர் சாப்பிட முடியுமா? சட்டம் என்ன சொல்லுது? இல்ல சார், இப்ப மேற்கு வங்கத்துல, பீகார்ல, குஜராத்ல 3 மாநிலங்கள்ல உதாரணம் சொல்றாருல்ல. இப்ப அது இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தானே. இஸ்லாமிய வழக்கு தான். தமிழ்நாட்டுல என்னவா இருக்குது? அதே வழக்குகள்ல அதே வழக்கு விஷயத்துல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? தமிழ்நாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுச்சா? அப்ப எதுக்கு இந்தியாவில வந்து எல்லா மாநிலமும் தனித்தனியா இருக்குது? ஏன் இதே பிஜேபி காரன் நான் கேட்கறேன், இதே பிஜேபி காரன் யூபி போனா மாடு அறுக்கக்கூடாதுங்கிறான், இதே மிசோரம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் போயிட்டு மாடு அறுக்கணும்னு சண்டை போடுறான். என்ன ரெட்டை நிலைப்பாடு இது? அப்ப எதுக்கு வேற வேற மாநிலத்துக்கு ஒரு உணர்வு இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்த உரிமையை, சுதந்திரத்தை பறிப்பதுன்னு சொல்றீங்க. அப்கோர்ஸ் அதுதானே பாயிண்ட். தமிழ்நாட்டில் அந்த இஷ்யூ இல்லாம இருந்தது. நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாம் பலமா போட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே. இல்ல, அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏத்துக்கிறாங்களே, ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வியை முன் வச்சா அது எப்படி எடுத்துக்கீங்க? அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் இதே மாதிரி போராடுற ஒரு விளைவு தான் உரிமை பறிப்போச்சுன்னு சொல்றேன். அவங்க எங்க ஏத்துக்கிட்டாங்க? இப்ப கேட்டீங்களா அவங்க கிட்ட? அவர்களுக்கு கலவரத்தினால் ஏற்பட்ட பின்விளைவு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அதான் நடக்குது. எப்பா பசுகிசு வாங்க வராத பண்ணாங்க, விக்கவே இல்லை பாங்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டு, ஏன்னா மாட்டை வித்ததுக்கு இந்த நாட்டுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்களுக்கு முத்திர குத்திடுறான் அப்படிங்கிற பயம் இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க அதை டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் 4 ஆஃப் நீங்க சொல்றது செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட், இதுதான் அவர் வந்து மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருன்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணணுங்கிறாரு. ஆனா அதே ஆக்ட்ல, அதே தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 12 என்ன சொல்லுது அப்படின்னா ரிலீஜியஸ் ரீசன்ஸுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செக்ஷன் 12 எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குது. The government may direct the provision of this act shall not apply to the slaughter of any animal for any religious, medicinal, research or teaching purposes. அவரு காட்டுற அதே ஆக்ட் அவர் சொல்றாரு இல்லையா, செக்ஷன் 4 காரணம் காட்டி தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 4 காரணம் காட்டி நீங்க வந்து அறுக்கவே கூடாதுன்னு மொட்டையா சொல்றாரு இல்லையா, அதுல கண்டிஷனல் ஸ்லாட்டர் வந்து அலோ பண்ணிருக்கு. கண்டிஷனல் ஸ்லாட்டர்னா என்னன்னா இந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்க அறுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒரு ஜிஓ ஒன்று நீங்க சொன்ன மாதிரி 1715 உரிய ஜிஓ ஒன்று காட்டுறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஓ காட்டுறாங்க. ஆனா ஒரு பேரண்ட் ஆக்ட் ஏற்கனவே லெஜிஸ்லேச்சர்ல வந்தது இருக்கு. எது நான் சொல்றது இது உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனல் கண்டிஷனல் ஸ்லாட்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுது. ஒரு பேரண்ட் ஆக்ட் இருக்கும் பொழுது ஒரு ஜிஓ அதை சூப்பர்சீட் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா மிர்சாப்பூர் கேஸ காரணம் காட்டுறாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா அந்தந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுல டோட்டல் பேன் வந்து குஜராத்ல இருக்குது. குஜராத் வந்து தன்னுடைய லா அமெண்ட் பண்ணிருக்குது. ஆனா 1958 ஆக்ட இதுவரைக்கும் தமிழ்நாடு அமெண்ட் பண்ணவே இல்லை. அப்படின்னும் போது இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பிரசிடென்ட்டை வந்து ஜுடிஷியல் பேன் மூலமா தப்பா மாத்துறதுக்கான முன்முடிவு இது. மத்த வேற வேற செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எதுக்கு இருக்குது? அப்ப இப்ப நீங்க அதாவது ஆக்ட் வந்து செக்ஷன் 12ல தெளிவா எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கும் போது இவர் மொட்டையா போய் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டோட்டலா பேன் பண்றேன் அப்படின்னு சொல்றது டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அகைன்ஸ்ட் ஆனது. அப்ப இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து ஒரு நுணுக்கம்னு வச்சுக்கீங்களேன். சட்ட நுணுக்கம் எல்லா பாமரர்கள் இதை புரிஞ்சுக்க முடியாது. நான் ரொம்ப எளிமையா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, நேத்து வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஏன் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு நான் நீதிமன்றத்தை பார்த்து நேரடியா ஒரு லேமேன் கேட்க முடியாது. அரசை பார்த்து தான் கேட்பேன். அரசு எனக்கு என்ன நிம்மதியை கொடுத்துச்சு, எனக்கு என்ன ஒரு தீர்வு கொடுத்துச்சு? இல்ல, ஒருவேளை புதிய அரசு வந்திருக்கிற இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டாங்களா? அப்ப நீங்க கேனையா? புதிய அரசு கேனையா? அப்போ சார் என்ன சார் பேச்சு இது? திரும்ப நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். முக்தாருக்கு கேஸ் போடுறதுக்கு நேரம் இருக்குது, சேகர்பாபு கேஸ் போடுறதுக்கு நேரம் இருக்குது, பொன்ராஜுக்கு கேஸ் போடுறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாரும் இன்டிமிடேட் பண்ணி மிரட்டுறதுக்கு நேரம் இருக்குது, குதிரை பேரம் பண்றதுக்கு நேரம் இருக்குது, நான் 4 எம்எல்ஏஸ் வந்து வலிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, அவங்களை ரிசைன் பண்ணி உங்களை பார்ட்டியில் சேர்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சுத்தி எல்லாருடைய ஆதரவையும் பெற்று அரசு அமைச்சுக்கணுங்கிறதுக்கு நேரம் இருக்குது, கடைசியில உங்க உதவியாளர் வீட்டு கிரகப்பிரவேசம் வரைக்கும் போறதுக்கு நேரம் இருக்குது. அது பர்சனல் தான் கொஸ்டின் கேட்பான் ஒருத்தன். ஏன்னா எப்போ நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்களோ அவர் கூலி படம் பார்த்ததே உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இங்க வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுவானே ஒருத்தன், மாட்டை அள்ளிட்டு போய் கொடுத்துட்டானே. இப்ப நான் பேசின அந்த இடத்துல உத்திரமேரூர் ஞாபகம் தான் சொல்றேன் இல்லையா. அப்ப உத்திரமேரூர்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அவர் 20 வருஷமா நடத்திட்டு இருக்காருங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, 20 வருஷமா நடத்திட்டு இருந்த ஒரு மனுஷனை பிடிச்சி எல்லா வண்டியும் ஏற்றி அந்த வீடியோஸோட நானே இது பண்ணாது, நான் கொடுத்த வீடியோஸும் வந்திருக்கு. அதுல வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு புதிய அரசு வந்ததை நீங்கள் சொல்வது போல் ஒரு பாசிச சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் என்றால், ஒரு வாதத்துக்கு பாசிச சக்திகள் வந்து அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால், சிம்பிளா என்ன கேட்கிறேன், நீதிமன்றத்தில் எங்களுடைய கவனத்தை தவறி இது வந்து விட்டது, உங்களுக்கு ஆதரவாக அரசு நிற்கும்னு வாக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு? இது கஷ்டமா? இதுவும் கஷ்டமா? நாங்க ஆனா இன் கான்ட்ரரி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புதிய அரசை தாங்கி பிடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் பண்ண கமெண்ட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாசிஸ்டுகளே வெக்கி தலைகுனியணும், பாசிஸ்டுகளுக்கே வெக்கம் வந்துடும், அந்த மாதிரி கமெண்ட் போடுறான் ஒருத்தன்.
சரிடா அப்படின்னு போட்டு ஒரு தாயை எழுத்து பேசிட்டு பிறந்த பையா அப்படின்னு போட்டு பொண்டுக பையில இருக்கிற இடம் கொடுத்தா விசுவாசத்தை பாகிஸ்தானுக்கு காட்டுறியா துலுக்க பூ அப்படின்னு போடுறான். இவ்வளவுதான் சார் இவனுங்க, இதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவ்வளவுதான் இவனுங்க. இவன் ஒன்னும் ரோட்ல போற வரவும் இல்ல, தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள். அதை நீங்க ஒரு அரசு கூட பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு கமெண்ட் எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? கமெண்ட் எல்லாரும் தான் பண்றாங்க. அரசு கூட பொருத்தி பார்க்குற மாதிரி வேற ஏதாவது கமெண்ட் அரசு பண்ணியிருக்கா? நான் இதை பொருத்தி பார்த்தது தப்பு. அரசு கூட பொருத்தி பார்க்குற மாதிரி அரசு அதிகாரத்துக்கும் யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? நம்ம பேசுற நேரம் வரைக்கும் பண்ணல. அப்புறம் சார் முடிஞ்சு போச்சு சார். பக்ரீத் இன்னும் ஒரு நாள் 2 நாள் குர்பானிக்கு இருக்குது. பதட்டத்தை உருவாக்கிட்டீங்கல்ல சார். பாசிஸ்டுகளுக்கு நீங்க மாடு மேல அக்கறை நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. அவர்களுக்கு முஸ்லீம்களை பதட்டத்தில் வைக்க வேண்டும். இல்லையா, இஸ்லாமிய மன்னர்களே பசு பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். போன வருஷம் அவர்கள் காலத்திலேயே இருக்கு. கரெக்ட். ஆமா பேசியிருக்காங்களாமா அப்படின்னு ஆர்டர்ல இருக்கு. இருக்கு. அப்ப போன வருஷம் வரைக்கும் நாங்க அறுத்துட்டு இருந்தோம். அது எப்படி இஸ்லாமிய மன்னர்கள் சொன்னது எங்களுக்கு தெரியாம அறுத்துட்டோமா? யோ எவன் பண்ணா எங்களுக்கு என்னையா? எங்க உரிமையா அது? இதான் நாங்க கேட்போம். இஸ்லாமிய மன்னர்கள் நீ எவனை காட்டுவ? ஷாஜகானையும் அக்பரையும் காட்டுவியா? இல்ல அவுரங்கசீப் காட்டுற நீ ஏத்துக்குவியா? தெரியாம கேட்கிறேன். எங்களுக்கு எதுக்கு அவன் எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, ரசூல் என்ன சொல்கிறார்களோ, குரான் என்ன சொல்கிறதோ, ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதுல நாங்க நடந்துட்டு போவோம். எங்களுக்கு அது தடை இல்லை, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது எண்ணிக்கை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மத உணர்வு. அது முந்தைய அரசுகள் அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? ஆக்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? சட்டம் அப்படிதான் சொல்லுதா? எல்லா சட்ட விளிம்பியங்களையும் மீறி ஒரு முடிவுக்கு வந்து இவர் இது எல்லாத்தையும் காரணம் காட்டி நீ சொன்னதான் இருக்கு. சின்ஸ் அனிமல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பக்ரீத் does not include slaughtering of cow as the way only சொல்றாரு. Sacrifice of any animal by the Muslims for the religious purpose of Bakrid does not include slaughtering of cows as the only way of carrying out the sacrifice அப்படிங்கிறார். யார் சொன்னது இது? இப்படி எங்க இருக்குது இஸ்லாம்ல? கேட்டா அது ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் அஷ்டோஸ் லஹிரி வழக்குல இருக்குது. எவன் வழக்குல இருந்தா எங்களுக்கு நீ கூட தான் சாபான் வழக்கு போட்டாங்க. சாபான் வழக்குல தீர்ப்பே வந்தது சுப்ரீம் கோர்ட்ல. எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் ராஜீவ் காந்தி சொன்னாங்க. முஸ்லீம்கள் தான் தீர்ப்பு வேற வரும். அது எல்லாத்தையும் முஸ்லீம் சமூகம் ஏத்துக்குமா? இல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரி அதை முறைப்படுத்துறதுன்னு எடுத்துக்க முடியாதா சார்? தீர்ப்பு முறைப்படுத்துறது தானே. தீர்ப்பு பெண்களை அனுமதிக்க வேண்டும் சபரிமலையிலன்னு வரும். அதை இந்து சமூகம் ஏத்துக்குமா? அதை முறைப்படுத்துவதற்காக தரப்பட்ட தீர்ப்பு ஒத்துக்குமா? அல்லது வழிபாட்டு உரிமையில் மூக்கை நுழைக்கிறது நீதிமன்றம் ஏத்துக்குமா? அல்லது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நாளைக்கு இந்த தீர்ப்பிலேயே பெண்கள் போகலாம் இருக்குதுன்னு பேச முடியுமா? கேட்கிறேன். நீதிமன்றத்துக்கு என்ன சார் வேலை? லிமிடெட் உங்களுடைய இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கடந்த கர்நாடகாவில ஹிஜாப் பேன் செய்யப்பட்ட போது இதே இஷ்யூ நடந்துச்சு. இதேதான் வாங்கி அந்த 128 பக்கத்தை படிச்சீங்கன்னு வைங்களேன். நான் ஃபுல்லா எனக்கு அத்துப்படி எனக்கு தனியா படிச்சேன். அதை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப கியூரியஸா எழுதியிருப்பார். லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படின்னு இஸ்லாம்ல இருக்குது. there is no compulsion in இஸ்லாம்னு இருக்குது. என்ன அறிவு நீதிபதிக்கு? there is no இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வந்து குரான்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து எங்க பார்த்தாலும் முஸ்லீம் இல்லாதவங்களாம் வெட்டி கொள்ளுங்கன்னு குரான்ல இருக்குன்னு பேசுறானுங்க பாருங்க. அன்னைக்கு கூட நியூஸ் நான் இதுல கலந்துக்கிட்ட போது, இந்த நேஷனல் டிபேட்ல கலந்துக்கிட்ட போது, டைம்ஸ் நோல கலந்து ஒருத்தன் பேசுறான் பைத்தியம் மாதிரி. இஸ்லாம்ல யாரை பார்த்தாலும் கொள்ளுங்கன்னு இருக்குது. கான்டெக்ட் இல்லாம பார்த்தா எல்லா மதமும் வன்முறை மதம் ஆயிடும். எல்லா தனி மனிதனும் கொலகாரன் ஆயிடுவான். அப்புறம் என்ன எதுக்காக சொல்லப்படுதுன்னு இருக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை ஃபமன் யக்ஃபுர் பித்தாகுத் வசனம் வருது பின்னால. கத் தபையன ருஷ்து மினல் கைனா உனக்கு எது சரி எது தப்புன்னு விளக்கி சொல்லிட்டோம். இனிமே எடுக்காது உன் விருப்பம். உன்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இவர் கட்டாயப்படுத்த முடியாது மட்டும் எடுத்துக்கிட்டு ஹிஜாப் ஒண்ணு கட்டாயம் கிடையாது, ஏன்னா இஸ்லாத்துல எதுவுமே கட்டாயம் இல்லைன்னு இருக்குது. அப்ப சொல்லி தொழுகை கட்டாயம் இல்லை, எதுவுமே கட்டாயம் இல்லையா? இஸ்லாத்தை டிஃபைன் பண்ணி விளக்கம் கொடுக்குறது நீ யாரையா? முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதானே வரும். இல்லைங்க நாங்க அந்த ஜட்மெண்ட் எடுக்கிறோம். அப்ப நான் கேட்கறேன், வேற ஜட்மெண்ட் ஒவ்வொரு மதத்தினருக்கும் எதிராக வந்து ஒரு ஜட்மெண்ட் எடுத்து பேச முடியுமா? அந்த ஜட்மெண்ட் வந்து மதத்தினர் ஏத்துட்டாங்கன்னு ஆக முடியுமா? அது அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தீர்வாக அது ஆயிருமா? அப்படி ஆயிருந்தால் ஷாபான் வழக்கில் தரப்பட்ட தீர்ப்பை முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொண்டதா அல்லது ராஜீவ் காந்தி கேட்டதுக்கு தனி சட்டம் ஏற்றி மாத்த சொன்னாங்களா? இதுதானே வழக்கமான நடைமுறை. அப்ப ஹிஜாப் கேஸ்ல எப்படி அதுல எப்படி பாத்தீங்கன்னா, ஹிஜாப் வழக்குல வந்தப்ப இது ஏன்னா அது டைரக்டா 7 ரெட் பெட்டிஷனர்ஸும் சம்பந்தப்பட்ட ஆளுங்கன்றதுனால நேரடியா மோதிச்சது. அவங்க பல்வேறு ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குரான்ல இருக்கு, இப்படி ஹதீஸ்ல இருக்குதுன்னு. இவர் நான் ஏத்துக்கிட்டேன், நீ கொண்டு வந்த டிரான்ஸ்லேஷன் சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல. என் மதத்து பெரியவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் நான் ஆதாரமா காட்ட முடியும். நீதிமன்றத்துல நெருக்கடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவரு அதை வாங்கிக்கிட்டு நாங்க ஷாபானு கேஸ்ல யாருடைய டிரான்ஸ்லேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதைத்தான் நாங்க எடுத்துக்க முடியும். நீ கொடுக்குற ஆதாரம் சரி, ஆனா இதனுடைய மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு ஷாபானு கேஸ்ல எடுத்துக்கிட்ட மொழிபெயர்ப்புல இப்படி வரல அப்படிங்கிறது நான் எப்படி ஏத்துக்கிறதுங்கிறார். இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறான். இப்படி நெருக்கடி வருதுங்கிறது ஒரு அரசுக்கு தெரியாதா?
பொறுப்பேற்று 20 நாளில் இவ்வளவு ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய ஒரு அரசுக்கு இப்படி தலையிட்டு முஸ்லீம் சைடையும் கேட்கணும் ரெப்ரசன்டேஷன்ல கேட்கிற ஒரு குறைந்தபட்ச சட்ட அறிவு கூட இல்லாத ஒரு அரசா இது. அது கேட்கிறோம், எடுத்து போட்டு நியாயம் கேட்கிறோம், வண்டையா வந்து திட்ட வரான், கடிக்க வர்றான். அவனுக்கு அறிவு இல்ல, இவனுக்கு எல்லாம் சமுதாய பொறுப்பு இல்லை. இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா? ஆஹா இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு, கூப்பிடா சிறுபான்மை அமைச்சகத்தை சொல்லிருக்கணுமா இல்லையா? அவங்க ஏதாவது ஒரு சூதிங் ரிப்ளை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு குறைந்தபட்சம் மன திருப்தியை தந்திருக்கணுமா இல்லையா? அல்லது நான் ஒரு அவுட் ஆஃப் த ரெக்கார்டு கூட சொல்றேங்க, நான் உங்ககிட்ட வந்து முடியாது வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொல்ற ஸ்டாலினுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அந்த ரெஸ்பான்ஸ் உங்களால தரவும் முடியாது, செத்தாலும் தர முடியாது, அவ்வளவு முதுகெலும்புலாம் உங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது குறைந்தபட்ச ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் இப்படி ஒரு அவசர கதியில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, முஸ்லிம் சமூகம் பதட்டப்பட வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க இப்படியும் சொல்ல வேணாம், அப்படியே சொல்ல வேணாம். அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம், அதையாவது கொடுத்தீங்களா? ஆனால் அதற்கு மாறாக என்ன முட்டு கொடுத்தானுங்கிறீங்க வந்துகிட்டு. இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல தான் இருக்குது, இல்ல சோஷியல் மீடியால. ஆமா சோசியல் மீடியால தான் இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல தான் இருக்குது. நம்ம போட போட இவனுக்கு அறிவு இருக்குதா, இவன் வக்கீலா, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அப்பா உலகமாக பெரிய அறிஞர்களா நீங்களே இருந்துட்டு போங்க. நாங்க என்ன பயந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா? ஒரு இடத்துல நடந்தா கூட எதை காரணம் காட்டி நடத்தினாங்க? இதே தீர்ப்பு காரணம் காட்டி தானே. அழகா சொல்றான் தீர்ப்புல என்ன இருக்கு. அவன் வந்து அந்த உத்தரமேரூர் ஒரு ஆள் இருக்கு, அவர்கிட்ட பேசினப்போ அந்த வீடியோ இருக்குது. அதுல வந்து சொல்றாரு, அவர் 10 வயசுக்கு கீழே உள்ள மாடு நாங்க எங்க மதத்துல உருவதை வெட்டுவோமா, இல்ல உங்களுக்கு கொண்டு வரது சட்டத்துல இருக்கிறத வந்து 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிறத மாட்டை தான் வெட்டணும், நாங்க போய் வயசை தேடிட்டு இருப்போமா? அவங்க சொல்லியிருக்காங்க 10 வயசு இருக்கணும், அனிமல் இது இருக்கணும், இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இனப்பெருக்கம் செய்கிற மாடுகளை வந்து வெட்டக்கூடாது சொல்றாங்க. போன வருஷம் வெட்டிட்டு இருந்தோமே. ஒரே கேள்விதான் நான் கேட்பேன். சரி, நான் மாடை பொறுத்த வரைக்கும் சிக்கலே இல்லாத ஒரு விஷயம். நீங்க புலியை வந்து யாரும் வெட்டி சாப்பிடுறது இல்ல, சிங்கத்தை யாரும் வெட்டி சாப்பிடுறது இல்லை, ஆனா அதோட இனம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் மாடுகள் அப்படி கிடையாது. அதனுடைய என்ன சொல்றது, ஸ்ட்ரே கவுஸ்லாம் இருக்கு பாருங்க, ரோட்ல விடப்பட்ட எவ்வளவு மாடுகள் இருக்கு. இவங்க அதெல்லாம் நோக்கம் இல்லைன்னு எல்லாருக்கும், பேசுற எனக்கும் தெரியும், கேட்கறவங்களுக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு தெரியும், இவங்களுக்கு யாருக்கும் மாடுங்கிறதெல்லாம் அக்கறை கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும். இதை வைத்த அரசியல் திரும்ப தான் சொல்றேன், முஸ்லீம்களை பதட்டப்படுத்த வேண்டும், முஸ்லீம்களை பதட்ட நிலையிலே வைத்திருக்க வேண்டும். இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த கேஸ் வந்து காலி. சார் உத்தரப்பிரதேசத்துல மாடுகள்லாம் ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படிலாம் போடுறாங்களே, வருது என்ன பிரயோஜனம் சார்? அதனால மாட்டின் மீது அக்கறை வைத்து என்ன பிரயோஜனம்னு ஒன்று இருக்குல்ல, அக்கறை கிடையாதுன்னா என்ன சொல்ல வர்றீங்க? உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது, அதே உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலேயே 2வது 3வது இடம் வகிக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. கேட்டா ஒரு விளக்கம் கொடுப்பானுங்க, அந்த மாடு வேற இந்த மாடு வேற அப்படின்னு. மாடுக்குள்ளேயே வேற இனம் மாறி பிறந்தது, அது தப்பா? அப்போ மாட்டுக்குள்ளேயே நான் அந்த பசங்க சுப்பிரமணிய சாமி கொடுத்த விளக்கத்தை தான் சொல்றேன் நான். நீங்க தப்பா சொல்றீங்க, அந்த மாடு வேற இந்த மாடு வேற. நாங்க அப்போ மாடுதான், அதுலயே இனம் மாறி பிறந்தா பிரச்சனை இல்லை. இதான் நான் கேட்கிறேன், எருவு மாடு வந்து கருப்பா பிறந்தா அது தப்பா? எருவு மாடு வெட்டிக்கலாம், வெள்ளையா இருக்கிற மாடு வெட்டக்கூடாதுன்னா இது என்ன? இதுக்கு பீட்டா எவ்வளவு பரவாயில்ல, அவன் உயிருன்றான் பொதுவா, அவனா யோகிய பையன் அது வேற. ஆனா அவன் வந்து ஒரு உயிருங்கிறான், அது குறைஞ்சபட்சம் அப்படியாவது அந்த கான்செப்ட் வந்து ஒரு வகையான டிபேட்டபிள் ஒரு கான்செப்ட் வச்சுங்களேன். இவன் கருப்பா இருந்தா அந்த மாடு பிரச்சனை இல்லைங்கிறான். இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் நேற்று வரைக்கும் நான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு உரிமையை, போன வருடம் வரைக்கும் எனக்கு சிக்கல் இல்லாம கிடைத்த ஒரு உரிமையை, இதே மாதிரியான பல வழக்குகள் வந்த போதும் எங்களுடைய மன நிம்மதியை கெடுக்காமல் இருந்த ஒரு அரசை தான் சொல்றேன். ஒட்டக இஷ்யூ இப்படிதான் வந்தது. ஆனா அது எப்படி நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஒட்டக காலகட்டத்துல சரி எல்லாரும் ஒட்டகம் ரொம்ப ரேர், ஒரு ஊர்ல ஒண்ணு வாங்கிட்டு வந்தா பெரிய விஷயம், பார் ஒட்டகம் பாருங்கிற மாதிரி இருக்கும். அது ஒட்டகம் வந்திருக்கு, பல இடங்கள்ல ஒட்டகம் வச்சிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு வச்சு அது பாக்குறப்ப உங்களுக்கு அதிகபட்சம் சென்னையில ஒரு 10-20 இடங்கள்ல இருக்கும். இந்த இஷ்யூ வந்து தொடர்ந்து வரும்போது வேற மாதிரி வருது. நம்மளே வந்து அது இன்னொன்று வந்து ஒட்டகத்தை அறுக்கணும்னா மாடு அறுக்கிற மாதிரி அறுக்க முடியாது, இப்படி குத்துவாங்க. அதை வேற வீடியோ எடுத்து போட்டு அது ஒரு சிக்கலா மாறி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு, அதுக்கு ப்ராப்பரா ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்ல. இப்ப மாடுன்னா கூட ஒருவேளை இங்க கிடைக்கலன்னா கூட நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் விட்டு அறுத்து எடுத்துட்டு வரலாங்கிற ஏதோ ஒரு தீர்வு ஒன்று இருக்கு. இதுக்கு ப்ராப்பரா ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லவே இல்லை. ஆனா அதை வீம்புக்கிட்டே செஞ்சாங்க. மாடாவது புனிதமிக்க சப்ஜெக்ட், ஒட்டகத்தை எதுக்கு அப்படி பண்ணாங்க? மொத்தம் ஒரு சென்னைக்கு 20 இடம் தான் இருக்குது அப்படின்னு அதுக்கும் வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் எல்லாம் அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசுகளும் அரசு சார்ந்த நிர்வாகமும் நமக்கு ஓரளவு உறுதுணையாகவும் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுடைய விளைவு நம்ம அதை அப்படியே கடந்து வந்துட்டோம். இன்னொன்னு ஒட்டகம் தானே அப்படிங்கிற போது வந்துட்டோம். இப்ப அதே பாணியில் மாடு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீங்க படிச்சீங்கன்னா தீர்ப்பு வேற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுது? அது ஆக்சுவலா வேகா இருக்கு, எல்லா விலங்குக்கும் புரிந்தது, வேகா இருக்கு, ஜட்மெண்ட் ரொம்ப வேகா இருக்கு. அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்லாட்டர் ஹவுஸ் லைசன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு, reading of aforesaid provisions led us to the conclusion that the authorities cannot permit slaughter of
எனி அனிமல் இன் அ பிளேஸ் அதர் தன் டெசிக்னேட்டட் ஸ்லாட்டர் ஹவுஸ். அவர் அதுல 16 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. டெசிக்னேட்டட் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல நீ வேணும்னா மாடை வெட்டிக்க, அது வேற. மாடு மட்டும் இல்ல, எந்த அனிமலையும் அதர் தன் டெசிக்னேட்டட் ஸ்லாட்டர் ஹவுஸ் வெட்டக்கூடாதுங்கிறாரு. இப்ப அடுத்த பாயிண்ட். எங்க வீட்டுக்குள்ள வச்சுதான் 2 ஆடு அறுத்தோம் இப்போ நேற்று. இந்த ஆர்டரை காட்டி எங்க ஆட்டை எடுத்துட்டு போலாம். ஏன்னா அதர் தன் ஸ்லாட்டர் ஹவுஸ். அது உண்மை அதானே. கை வைக்க முடியாதுன்னு வைங்க, அது வேற. சும்மா இருந்துட மாட்டோம். சாதாரணமா கிராமப்புறங்கள்ல வீட்டுல கோழி வெட்டுறது உண்டு, அதுவும் வந்துடும். இப்ப இதன்படி இது எங்க போகுதுன்னா ஜெயலலிதா காலத்து ஆடு மாடு இருக்க தடை சட்டம் அங்க போகுது. இது ஏற்கனவே அது ஒரு முட்டை ஒண்ணு கொடுத்தாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சட்டத்துக்கு இப்ப ஏண்டா இன்னொரு தீர்ப்பு? அவர் கம்ப்ளைண்ட்ஸ் கால் கொடுக்குறாரு, நீ பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் வந்து உறுதிப்படுத்தணுங்கிறாரு. இல்ல ஆனா முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, எம்மதம் நம்மதம் அப்படின்னு சொல்லி. ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க? ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணுங்கிறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு எம்மதம் நம்மதம் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லாமே இருக்கும் சொன்னாரு. எல்லாம் சமமா நிறைய சொன்னாரு, எல்லாம் சமம் சொன்னாரு. ஆனா குடுக்கறவன் RSS காரணாச்சே, இதுல நம்மளும் கொஞ்சம் இருக்கணும்னு அவருக்கு தோணலையே. சொன்னாரு தான், இன்னும் சொன்னாரு. எல்லா மதங்களையும் டிஃபரன்ஸ் இருக்குன்றதுதானே நிஜம். சரி, அதுக்காக என்ன சொல்ல வரீங்க? பாயிண்ட்டுக்கு இது எந்த வகையில வலு சேர்க்க போகுது, இல்ல எந்த வகையில இது கவுண்டரா இருக்க போகுது? என்னென்னமோ சொன்னாரு. பொதுமைப்படுத்துகிற ஒரு வந்தவொடனே 2500 ரூபாய் தரேன்னாரு. வந்தவொடனே வந்து கரண்ட் பில்லு கம்மி பண்ணி அந்த 500 ரூபாய் ரீடிங் இது பண்றேன்னு சொன்னாரு. எல்லாம் தான் வந்தவொடனே செய்வேன்னு சொன்ன வாக்குறுதிகள். அதெல்லாம் ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த நிமிடமே இதெல்லாம் செய்ய போலாம். ஃப்ரீ பஸ் கிடைச்சிரும்னாரு, எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்னாரு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. இது பெரிய விஷயமானு கேட்கறீங்க, அப்படி சொல்ல வரீங்களா? முதலமைச்சர் எவ்வளவு சொல்லியிருக்காரு, இதுல என்ன இருக்குன்னு வேதனையா இருக்கு சார். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை செய்யும், அது வெளிப்படையாகவே அவங்களுடைய தலைவர்கள் வந்து அந்த வெறுப்புணர்ச்சி கக்குவார்கள். ரொம்ப இலகுவா இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கும் அவங்களை கவுண்டர் பண்றதுக்கும். இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்கான் தேங்க்யூ அப்படின்னு போட்டு முதலமைச்சர். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் தேங்க் பண்ணி போஸ்ட், எங்கள் மணிமகுடத்தில் இன்னொரு கிரீடம் அப்படிங்கிறான் இந்த விஷயத்த. இதெல்லாம் காரணம் என்ன? முதுகெலும் பெற்ற, தூரப்பார்வையற்ற, சிந்தனையற்ற, சிறுபான்மை சமூகத்தின் மீது அக்கறையற்ற ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கி வைத்து விட்டு எதை செய்தாலும் நியாயம் என்று பேசிட்டு, அது அதாவது எப்படின்னா இவங்களை ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க கவனிக்கலாம். இதை போட்டு நீ சமூக வலைதளம் தான் உலகமே. இன்னைக்கு போட்டு இந்த பிரச்சனையை வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றான். ஃபர்ஸ்ட் வேற டிஃபெண்ட் பண்றான், இது எப்போதும் போலதான் அப்படிங்கிறான். ரெண்டாவது இல்லை பப்ளிக் பிளேஸ் தான் அப்படிங்கிறான். வீட்டுக்குள்ள வச்சு அடுத்த மாட்டு தூக்கிட்டு போயிட்டானுங்க பாத்தீங்கல்ல, இது பப்ளிக் பிளேஸுக்கு தான் அப்படிங்கிறான். இது ஏற்கனவே இருக்கிறது, இது புதுசா என்ன இருக்குது அப்படிங்கிறான். பார்த்தான். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கு. அந்த ஐடியில இருந்து திமுக சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி பதட்டமாவே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுக்கு அவங்கள வந்து ரீட்வீட் பண்ணி எழுதி போடுறான், கோட் ரீட்வீட் பண்ணி எழுதுறான், இவங்களை என்ஐஏ விசாரிக்கணும், இவங்களுக்கு வந்து அல்லுமாவோடும் சிமியோட தொடர்பு இருக்குங்கிறான். வந்துட்டானா, இவனுடைய ஆரிஜினுக்கு வந்துட்டானா இவன்? இல்ல அது எங்களுக்கு இல்லைன்னா நிரூபிச்சா மேல நடவடிக்கை உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க தான் கேட்க வந்தீங்க. இல்ல அதை வச்சு அவங்களான்னு தாவேக்கா பிஜேபி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி இல்ல, பிஜேபியோட மோசம் இப்போ. ஏன்னா பிஜேபியோட டைரக்ட் பண்ணிட்டு வராங்க சார். இப்ப நீங்களோ நானோ பொது சமூகத்தில் பேசும் பொழுதோ அவர்கள் இப்படித்தான் அப்படின்னு பேசும்போது ஆமாப்பா அப்படித்தான் அப்படின்னு பேசிட்டு போயிருவாங்க. இப்ப இவர்களை காட்டி இவர்கள் இப்படித்தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னா, அப்படியா சொல்றீங்க எப்படியா அப்படின்னு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது பாத்தீங்களா? என்னால இவனை முழுமையாக அமல்படுத்த முடியல. ஏன்னா அவனோட எதிர்கொள்ள முடியல. அப்ப உங்களால எதிர்கொள்ள முடியல, அது குழப்புவதன் மூலமா சொல்றேன். ஆமா, அந்த எதிர்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அது ஆபத்துங்கிற. முடியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? முடித்து காட்டுவோம், இவர்கள் கதையை கிளியர் பண்ணி காட்டுவோம். தமிழ்நாட்டில் வந்து இவர்களை விட இவங்களுக்கு அப்பனா இருந்த ஜெயலலிதா அவர்களே திரும்பி வந்தால்தான் தமிழ்நாடு அரசியல் செய்ய முடியுங்கிற நிலைமையை தமிழ்நாடு உருவாக்கிச்சு. ஆடு மாடா இருக்க தடை சட்டம், கட்டாய மதமான தடை சட்டம், செங்கல் ஊர்வலத்துக்கு அனுமதி, இங்கிருந்து வந்து இதுக்கு கரசை வைக்க ஆள் அனுப்பினேன், ஆமா நான் இந்த சாதி தான், இப்படி எல்லாம் திமிர் பிடித்து பேசிய எல்லாத்தையும் தமிழ்நாடு மாத்துச்சு. மாத்தின உடனே தான் மோடியா லேடியான்னு பேசினாங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா கூட வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அதனால இப்படி செய்யறாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை திணிக்கிறாங்களா சொல்லப்பட்டது. இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜயாச்சு, அதான பிரச்சனையா இருக்குங்கிறேன். புரியுதா நான் என்ன சொல்றது? இவரை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம ஒளிஞ்சுக்கிறாரு போய். ஆனா வேலையை கணக்கச்சிதமா செய்யறாரு பாஜகவுக்கு, கணக்கச்சிதமா. காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு சார், அது இன்னும் சூப்பர். இப்ப பிரச்சனை நான் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து தானே சார் சொல்றேன், அவர் வேற காங்கிரஸ் வேற அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா இவரை கொண்டு போய் புரோக்கரேஜ் பண்ணி விட்டது வந்து நீங்க சொல்ற அதே ஜெயலலிதா சார்ந்த ஆட்கள் தான் கொண்டு போய் புரோக்கரேஜ் பண்ணி இணைச்சு விட்டதெல்லாம். அப்ப இவங்க எங்கேயோ கொண்டு போறாங்க இந்த காங்கிரஸ, இது காங்கிரஸுக்கு அழிவைத்தான் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப வலுவா சொன்னேன். எல்லாத்தோட பெரிய வேதனை என்னன்னா, ரொம்ப 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 பெரிய வேதனை என்னன்னா, எப்போது எங்கு முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் பிரச்சனை என்றாலும் இஸ்லாமிய தலைவர்களை தாண்டி முதல் குரல் ஒன்று வரும். அந்த குரலைத்தான் நாங்க எப்போதுமே எதிர்பார்ப்போம்.
அந்த குரல் இப்ப இந்த நொடி வரைக்கும் வரல எழுச்சி தமிழரிடமிருந்து. எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா இது? எங்க கேட்டா அவர் எங்கேயாவது ரெஸ்ட்ல இருப்பாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. அதையும் கவனங்களை சேர்ந்து கடிக்கிறானுங்க. என்ன கேட்க வரவனே புரிஞ்சுக்காம கடிக்கிறானுங்க வந்து. அப்படி சொல்லிட்டியா இப்படி சொல்லிட்டியா என்ன இப்போதும் சொல்றேன். கொள்கை அடிப்படையில் வாழ வேண்டும் என்று என்ன கொள்கையை எழுச்சி தமிழர் சொல்லி கொடுத்தாரோ அதே கொள்கையில் நிற்பவர்கள் தான் நம்ம. கொள்கை அதுதான் முக்கியம் அப்படின்னு நிற்கிறோம். ஆனால் அவர் யாரை பார்த்து ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தை என்று சொன்னாரோ அவர்களோட நீங்கள் கூட்டு வைத்தது எப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம பாசிஸ்டுகள் இணைய தாக்குதல் செய்வதை போல தாக்குதல் செய்யறாங்க. இதுவரைக்கும் நான் தான் சொல்றேன், ஒரு லாஸ்டா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இந்தியாவே அமைதி காக்குறது பாபர் மசூதி தீர்ப்பு வந்த போது அந்த இடம் வந்து கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வருது. யாரும் இதை சாதகமாகவும் தீர்ப்புக்கு சாதகமாகவும் பேசக்கூடாது, எதிர்ப்பாகவும் சொல்லக்கூடாது, வெளியே வரக்கூடாது, கொண்டாடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாது, அடிச்சுட்டு அழுவக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்தியாவில் ஒரு தலைவர் தான் இது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று வாய் திறந்து பேசினார். அவர் தான் திருமாவளவன். அந்த தலைவர் இன்னைக்கு இதுக்கு ஒண்ணுமே கருத்து சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த அதுவும் ஒரு நாளைக்கு பக்ரீத் வச்சுட்டு இன்னைக்கு தரப்பட்ட தீர்ப்பு நாங்கள் எப்படி சொல்றதுன்னா உண்மையிலே சொன்னா அவருடைய ஸ்லீப்பர்ஸ்னு சொல்லலாம், வேணாம் சொல்றதா இருந்தா. எங்க இருந்தாலும் அவர் மேல ஒரு தனி இது இருக்கும் எப்பவுமே. அவர் தான் நமக்கு என்னுடைய பல உரைகள் கேட்டவர்களுக்கு தெரியும், என்னுடைய தொடர் இதுகளுக்கெல்லாம் தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய இது இருந்தது. இன்னைக்கு என்ன ஆனது? இதுதான் சார் தாவேக்காவை பார்த்து நான் வேதனைப்படுறேன், பயப்படுறேன். எப்படி யாரையும் முனமுழங்க வச்சிட்டானுங்களே எல்லாரையும் சேர்த்து வச்சு. எப்படி நம்ம உயர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்படி வந்து ஒரு வாய்ப்போட்டு போட்டாங்களா? இல்லை அவர்களே பேச மறுக்கிறார்களா? ஒரு கண்டனம் இல்லையே. முஸ்லீம் லீக் யூஸ்வலாகவே போராட்ட அரசியலை பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் கையில் எடுக்காது. ஒரு கான்ட்ரவர்ஷியான மேட்டரை டக்குன்னு உள்ள இறங்கவும் பெரும்பாலும் இறங்க மாட்டாங்க. அது அவங்களுடைய சுபாவமாகவே மாறிடுச்சு. ஆனால் அவர்களை பெருசாக நம்ம எதிர்பார்த்ததில்லை. ஆனால் என்றைக்குமே இவரை எதிர்பார்த்துருக்கோம். இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த நொடி வரை எந்த செய்தியும் அவரிடம் இருந்தில்லை. அது மிகப்பெரிய வேதனையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து மிகப்பெரிய பயத்தையும் அச்சுறுத்தலையும் தருகிறது. நன்றி.